டிடிஎஸ் ப்ராக்டிக்கல் கோர்ஸில் மாடல் 8 நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஒர்க்கிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க்கிங் பண்ணதை வச்சு எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம், கம்பேரிசனுக்கு வர ரிசல்ட்டுக்கு என்ன மாதிரி டிஃபால்ட் அது வந்து எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த மாடலில் நம்ம பார்ப்போம். டீட்டெயிலாக நம்ம மேஜராக பார்த்தோன்னா இந்த 6 ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 நம்பர்ஸ் டிடிஎஸ் as per லாஜிக், as per புக்ஸ், as per ரிட்டன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். கம்பேரிசன் பார்க்க போகிறோம். டிஃபால்ட்ஸ் 4 டைப் ஆஃப் டிஃபால்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ட்ரேசஸ் அண்ட் 26 கியூலேருந்து டேட்டாஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்றதை பார்க்க போகிறோம். செலான் டு பி ரேஸ்ட் காலம் எப்படி ஃபில் ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஷீட் ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஒர்க் பேப்பரில் கம்பேரிசன் ஷீட்டு வந்து அது எப்படி டேட்டாஸ் ஃபில் பண்ண போகிறோன்றதையும் இந்த மாடலில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த 3 நம்பர்ஸ் அப்படின்றது போது பார்த்தோன்னா டிடிஎஸ் as per லாஜிக், as per புக்ஸ், as per ரிட்டன் சொல்கிறோம். இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஒர்க்ஸில். இது வரைக்கும் நீங்கள் வந்து நமக்கு கிளியர். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க்கிங் போட்டாச்சு. பேஸ்ட் ஆன் திஸ் டிடிஎஸ் லாஜிக் ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து as per புக்ஸ் வந்து பண்ணது. இது வந்து as per ரிட்டன். இந்த 3 பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து லா படி நம்ம கரெக்டான செக்ஷன் என்ன, கரெக்டான ரேட் என்னன்னு சொல்லி பேஸ் ரேட் கால்குலேட் பண்ணி டிடெக்டிவ் டைப் ஃபைனலைஸ் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிடிஎஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அதுதான் டிடிஎஸ் as per லாஜிக். புக்ஸுன்றது கிளைண்ட்டோட, நம்ம கிளைண்ட் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க உங்கள் கம்பெனியோட இது. அது புக்ஸில் என்ன டிடிஎஸ் பேயபிள்னு அப்படி என்ட்ரி போட்டிருக்கீங்களோ அதோட லெட்ஜர்ஸ் அதை வந்து நம்ம எடுத்து இங்கே மேப் பண்ணுவோம். ஸோ அது வந்து டிடிஎஸ் as per புக்ஸ். டிடிஎஸ் பெய்டு as per ரிட்டன்னா நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம 3 குவார்ட்டரோ 4 குவார்ட்டர்ஸோ ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்போம். அந்த ஃபைல் பண்ண டேட்டா 26 கியூ நம்ம ஃபைல் பண்ணதை ட்ரேசஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த டேட்டா தான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண டேட்டா. அதுதான் நம்ம இப்போ கம்பேரிசனுக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த 3 டேட்டாவையும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வர டிஃபால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. தென் 2 டைப் ஆஃப் கம்பேரிசன். ஒன்று வந்து என்ன செய்ய போகிறோன்னா லாஜிக், நம்ம ஆக்சுவலாக கம்ப்யூட் பண்ணதையும் புக்ஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இன்னொன்று புக்ஸையும் பெய்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். லாஜிக்கும் புக்ஸையும் ஏன் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டிடிஎஸ் 10,000 பிடிக்கணும் லாஜிக் படி. பட் as per புக்ஸ் 5,000 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா 5,000 வந்து என்ன ஆகிடும், ஷார்ட் டிடெக்ஷன். ஸோ இப்போ புக்ஸும் லாஜிக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கரெக்ட். இப்போ சப்போஸ் லாஜிக் நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி லாஜிக் படி 10,000, புக் படி 5,000 அப்படின்னா ஷார்ட் டிடெக்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டிஸ்அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இதை ஹைலைட் பண்ணணும். அதனால் ஷார்ட் டிடெக்ஷன். சப்போஸ் லாஜிக் படி டிடிஎஸ் வருது, புக்ஸில் எந்த என்ட்ரியுமே போடல, 0 என்ட்ரி போட்டுரும், 0 அமௌண்ட். அதுக்கு டிடிஎஸ் வரும்னா தெரியவே இல்லை கிளைண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஐடி சர்வீஸ் இது தானே சர்வீஸ் தானே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. பார்த்தா அது வந்து நமக்கு 184C அப்ளிகபிள் ஆகுது. நம்ம லாஜிக் படி இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் டிடெக்ஷன் நம்ம கிளைண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணி ஃபைல் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எரர் வர சான்ஸ் இருக்குது. ராங் செக்ஷன் சப்போஸ் 194Cக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து 194J ப்ரொஃபஷ்னலில் படிக்கணும். பட் 194Cயில் பண்ணிட்டாங்க. இல்லை 194Cக்கு பதில் 194Jயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரேட் தானே, அந்த மாதிரிலாம் நம்ம கம்ப்யூட் பண்ண முடியாது. கரெக்டான செக்ஷனில் பண்ணணும், இல்லாட்டி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து 194Cயில் வந்து பண்ணுறவங்களுக்கு 194Jயில் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டேக்ஸ் ஆடிட் லிமிட்டே ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகுது. 194J படி பார்த்தீங்கன்னா 50 lakhsக்கு கிராஸ் ஆனாலே நமக்கு வந்து டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள். 194Cக்கு 1 crore மேலே போச்சுன்னா தான் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள். ஸோ இந்த செக்ஷன் மாற்றி போட்டோன்னா அந்த டிடெக்டிக்கு மேபி ரிட்டன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளை ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு தேவையில்லாத டைம் அண்டு அகெயின் நம்ம பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வர இருக்கும். ஸோ இந்த லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போதே ராங் செக்ஷன் இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடணும் கிளைண்ட்டுக்கு. எக்ஸஸ் டிடெக்ஷன் சம் கேசஸில் என்ன செஞ்சுருப்பாங்க, லாஜிக் படி சம் அமௌண்ட் தான் இருக்கும், புக்ஸ் படி நிறையா இருக்கும். இதை நம்ம ரியல் கேஸில் நிறையா பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தா இண்டிவிஜுவலுக்கு 1% டிடிஎஸ் பிடிச்சா போதும் 194Cக்கு. பட் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, 2%க்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்துருப்பாங்க. பட் டிஸ்அலவன்ஸ் ரிஸ்கெல்லாம் கிடையாது. பட் டிடெக்டிக்கு வந்து பார்த்தோன்னா கம்மியாக டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு பதில் எக்ஸஸாக இப்போ 2% 1 to 2 பண்ணால் பிரச்சனையே இல்லை. பட் 1% பிடிக்கிற இடத்துல 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
சப்போஸ் அவங்களுக்கு டாக்ஸபிள் லிமிட்டே இல்லைன்னா இதுக்காக அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் ரீஃபண்ட் வாங்குறதுக்காக. ஸோ டிடெக்டிவ் சைடில் நமக்கு நிறையா இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லாஜிக்கும் டிடிஎஸ் புக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் கம்பேரிசன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புக்ஸையும் டிடிஎஸ் பெய்டு, அதாவது டிடிஎஸ் ஆஸ் பர் ரிட்டர்னையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்போம். அதான் ஃபஸ்ட்டு கேஸ். நான் என்ன டிடெக்ட் பண்ணனோ அது பே பண்ணிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். சப்போஸ் நான் டிடெக்டட் புக்கில் என்ட்ரி போட்டுட்டேன் பட் பே பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடுது, இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதுவும் ஹையர் ரேட் 1.5% ரேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் குவார்ட்டர் மிஸ் மேட்ச். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் டிடெக்ட் பண்ணியாச்சு, ஃபோர்த்து குவார்ட்டர் பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஃபோர்த்து குவார்ட்டரில் காட்டுறோம். பட் எல்லா கேசஸ்லும் நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லவே முடியாது. சம் கேசஸில் நோட்டீஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டரில் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே ராங் செக்ஷன், அதே தான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ராங் செக்ஷன்னாலும் நமக்கு வந்து இஷ்யூ வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ புக்ஸ் வந்து இதுவும் நான் ஆல்ரெடி இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா, நம்ம இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிட்ட பிறகு நமக்கு வர ஆன்சர்ஸ் வந்து இதெல்லாம் நான் சொன்னேன். ஷார்ட் டிடெக்ஷன், நான் டிடெக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ 4 டைப் ஆஃப் டிஃபால்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டிடெக்ஷன் ஆர் நான் டிடெக்ஷன், இன்னொன்று டிடெக்டட் பட் நாட் ரிமிட்டட், ராங் செக்ஷன், இன்னொன்று குவார்ட்டர் ஆர் டைமிங் மிஸ்மேட்ச். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் டிஃபால்ட்ஸ் வர இருக்குது. இந்த 4க்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக், அதாவது லாஜிக்கை விட புக்ஸில் கம்மியாக என்ட்ரி இருக்குது. ஸோ புக்ஸில் 0 இருக்குது, இல்லை பண்ணவே இல்லை. அந்த மாதிரி கேசஸில் என்ன ஆகிடும், 1% பர் மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெனால்ட்டி வரும். சப்போஸ் டில் ரிட்டர்ன் ஃபைலிங் வரைக்குமே, அதாவது ஸ்டாட் ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்குமே அவங்க பண்ணலை, டேக்ஸ் ஆடிட்டை வரைக்குமே அவங்க பண்ணலை அப்படின்னா 30% வந்து டிஸ்அலவன்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன செய்யணும், அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டுக்கு சப்போஸ் 2% பதில் 1% பண்ணாங்கன்னா அந்த 1% ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து பே பண்ணிவிட்டு 26Q ரிவைஸ்ட் ரிட்டர்ன் வேறு ஃபைல் பண்ணணும். இன்னொரு செகண்ட் டைப் வந்து என்னென்னா டிடெக்டட், அதாவது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியாச்சு பட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி கேசஸ்னால் நான் சொன்ன மாதிரி ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், 1.5% பர் மந்த் வந்துடும். அதே டிஸ்அலவன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ராங் செக்ஷன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில்டாக 194Cக்கு பதில் 194J போட்டோன்னா டிடெக்டிவ் சைடும் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது, நமக்குமே வந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். குவார்ட்டரும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு பதில் ஃபோர்த்து குவார்ட்டரில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிடெக்டட் பட் நாட் பெய்டுன்ற மாதிரி வந்துடுது. ஸோ 1.5% இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டேக்ஸ் ஆடிட்குள்ளே நம்ம பே பண்ணலை அப்படின்னா 30% டிஸ்அலவன்ஸ் ரிஸ்க்குமே இதில் இருக்குது. அடுத்து 26Q ட்ரேசஸ்லேருந்து டேட்டா, அதாவது நம்ம லாஜிக் கால்குலேட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து ஆஸ் பர் புக்ஸும் நம்ம ஈஸியாக நம்ம புக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ட்ரேசஸ் டேட்டா வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும் நமக்கு, ட்ரேசஸ்லேருந்து இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி அதை டிடிஎஸ் யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க. பட் ஆல்வேஸ் வந்து ட்ரேசஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ட்ரேசஸோ இல்லை அந்த டிடிஎஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ண டேட்டாவை நம்ம எடுத்தோன்னா 100% ஓகே இதுதான் கரெக்டுன்னு நமக்கு இதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒர்க் பேப்பரோ எதை வச்சோ நீங்கள் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. கம்பல்சரி ட்ரேசஸ்லேருந்து இருக்கிறத பண்ணணும். ட்ரேசஸில் நம்ம தேவையான டேட்டா டவுன்லோட் பண்ணோம், நமக்கு கம்பல்சரி அந்த பர்டிகுலர் குவார்ட்டரோட டிடிஎஸ் அக்னாலஜ்மெண்ட் வேணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இதை அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நம்ம ட்ரேசஸில் வந்து கன்சோல் ஃபைலுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா பார்ட்டி வைஸ் டிடிஎஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். அதில் டிடெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும், சலான் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுலேயே வந்து நமக்கு இது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். புக்ஸில் இது இருக்குது, ரிட்டர்னில் இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஏன் டிஃப்ரென்ஸுன்றதையும் பார்த்துடலாம். அப்படியே அப்புறம் ஃபார்ம் 16A காப்பீஸ் வந்து நம்ம டிடெக்டிவ்க்கு இஷ்யூ பண்ணியிருப்போம், அதையுமே நம்ம வந்து ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆஸ் பர் ரிட்டர்ன்றது ட்ரேசஸ்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். அது வந்து ஒரு தனி இது நம்ம அது ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ட்ரேசஸில் எப்படி கன்சால் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி எப்படி பண்ண முடியுன்றதை தனி வீடியோவாக போடுறேன் நான். அதை பேஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேசஸில் அந்த நம்ம சொன்னோம்ல, அது நமக்கு வர அவுட்புட் எப்படி இருக்கும்னா, சலான் ஐடி, எந்த சலானுக்கு எந்த செக்ஷனுக்கு பேன் என்ன, நேம் ஆஃப் த டிடெக்டிவ், எவ்வளோ பே பண்ணாங்க, எந்த டேட்டில் டிடெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ டேக்ஸு, ஏதாவது ஷார்ட் ஃபால் ஏதாவது இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த டிடெக்ஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், அந்த பர்டிகுலர் டிடெக்டிவோட நேமு, அவங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இதை தான் நம்ம வந்து கம்பேரிசனுக்கு எடுத்துக்க போகிறோம்.
அடுத்து செலான் டு பி ரேஸ்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷார்ட்டும் வந்து நம்ம ஷார்ட் டிடெக்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செலான் டு பி ரேஸ்டு அது என்ன பண்ணணும்? எந்த அமௌண்ட் ரேஸ் பண்ணணும்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆஸ் பர் லாஜிக் நம்ம இந்த இது கால்குலேட் பண்ணோம்ல, டிடிஎஸ் ஆஸ் பர் லாஜிக் மைனஸ் டிடிஎஸ் ஆல்ரெடி பெய்டு ஆஸ் பர் ரிட்டன். ஸோ இது வந்து ஆஸ் பர் புக்ஸ் வந்து ரிலவெண்ட். லாஜிக் படி என்னது, நான் பே பண்ணது என்னது, கவர்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணது என்னது, இது ரெண்டுக்கும் மைனஸ் கம்பேரிசன் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் தான் செலான் டு பி ரேஸ்ட். ஸோ நான் 3595 இருக்குது, பட் எனக்கு டிடிஎஸ் பெய்டு ஆஸ் பர் ரிட்டர்ன் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்கு இப்போ பண்ணணும். இதுக்கு வந்து கரெக்டாக பே பண்ணிட்டாங்க, அதனால் செலான் டு பி ரேஸ்ட் கிடையாது. இது பேஸ் பண்ணி டிஸ்அலவன்ஸ் காலமும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் சினாரியோ இருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று லாஜிக் படி இருக்கும், புக்ஸில் கிடையாது, ரிட்டர்ன்லேயும் கிடையாது. அப்போ செலான் டு பி ரேஸ் 10,800. இன்னொன்று வந்து 10,000 புக்ஸ் படி 21, ரிட்டர்ன் படி 2,160. ஸோ 10,800 மைனஸ் 2,160 போட்டுட்டு பேலன்ஸுக்கு செலான் போடணும். இந்த கேசஸில் செலான் லாஜிக்கும் புக்ஸும் கரெக்டாக இருக்குது, பட் ரிட்டர்னில் 0 இருக்குது. இது ரெண்டும் மைனஸ் பண்ணக்கூடாது, லாஜிக் மைனஸ் ரிட்டர்ன் தான் ஆல்வேஸ். ஸோ 10,800 மைனஸ் 0 10,800க்கு நம்ம செலான் ரைஸ் பண்ணணும். எல்லா கேஸுக்கும் நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் என்னன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்பேரிசன் ஷீட் வந்து இந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் புக்ஸையும் ரிட்டனையும் கம்பேர் பண்ண போகிறோம். அது செலான் டு பி ரேஸில் வரப்போகுது. அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் கேஸ். அதாவது ரிட்டனில் டிடிஎஸ் அமௌண்ட் இருக்குது, புக்கில் இல்லை. இது வந்து ரொம்ப ரேர் கேஸு. ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் என்ட்ரியே கிடையாது, பட் பே பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க, ரிட்டனில் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசெக் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேசஸ் நான் கொடுத்த எக்ஸாம்பிளில் பர்ச்சேஸ் வந்து வெறும் 2,850 தான், இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிளே கிடையாது. பட் என்ன செஞ்சுட்டாங்க, 57 rupees டிடிஎஸ் பே பண்ணி ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம 2 சஜஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஓகே சின்ன அமௌண்ட் தானே, ஓகே அவங்க எனிவே அவங்க டிடிஎஸ் ரீஃபண்ட் எடுத்துப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து சப்போஸ் இது 2,850 சின்ன அமௌண்ட், சப்போஸ் அதுவே பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, பெரிய இம்பேக்ட் மெட்டீரியல் இம்பேக்ட் வரப்போகுது அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம ரெண்டு ஆக்ஷனில் எது ஒன்று எடுத்திருந்தாலுமே புக்கில் என்ட்ரி இல்லாமல் இக்னோர் பண்ணக்கூடாது. புக்லேயும் பேபிள் என்ட்ரி போடணும். கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தால் கம்பல்சரி புக்ஸில் பேபிள் என்ட்ரி போட்டு பேமெண்ட் என்ட்ரி புக் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி புக்ஸே ராங் ஆகிடும். என்னென்ன மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, புக்ஸை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறது தப்பு. ஆல்வேஸ் லாஜிக் தான் கரெக்டான டிடிஎஸ், அதில் வந்து ரிட்டனை மைனஸ் பண்ணி நான் வந்து செலான் டு பி ரேஸ்ட் அரேவ் பண்ணணும். புக்ஸை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறது ராங். செகண்டு வந்து ஓகே புக்ஸ் வந்து ரிட்டனோட மேட்ச் ஆகிடுச்சின்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ரிட்டனில் இருக்கிறது எல்லாமே கரெக்ட், புக்ஸும் ரிட்டனும் மேட்ச் ஆகிடுச்சி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நோ, எப்பயுமே ரிட்டனும் தப்பாக சான்ஸ் இருக்குது, புக்கும் தப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்வேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எது கரெக்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் அதே தான், ரிட்டன் வந்து கரெக்ட் அப்படின்னு கிடையாது. அகெயின் ரிட்டனில் ஃபைல் பண்ணியிருந்தாலும் கரெக்டான செக்ஷனில் கரெக்டான பேனுக்கு தான் போட்டிருக்காங்களான்றதை ரீசெக் பண்ணணும். ஆல்ரெடி ஃபைல் பண்ணது ட்ரேசஸ்லேருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா 100% கரெக்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது, தப்பாக சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஷார்ட் டிடெக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் லைக் தட் செலான் போட்டால் போதும் அந்த மாதிரி கிடையாது. ஷார்ட் டிடெக்ஷனும் செலான் டு பி ரேஸ்டும் எப்பயுமே சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் குவார்ட்டர் வைஸ் நம்ம சொன்ன மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நோட்டீஸ் வரும்போது இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாடல் 8ல் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா 3 நம்பர்ஸை பற்றி பார்த்தோம், கம்பேரிசன்லாம் என்ன வரும் பார்த்தோம், செலான் டு பி ரேஸ்ட் எப்படி கம்ப்யூட் பண்ணலான்னு பார்த்தோம், தென் அந்த டிஃபால்ட்ஸ்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.